Hello students, welcome to the session. So இந்த செஷன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா SSC-க்கான கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போறோம் ரீசனிங் செஷன்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா SSC-ல வர எல்லா டைப் ஆஃப் எக்ஸாம்க்கும் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தட் இஸ் CGL, CHSL, ஓகே MTSL எக்ஸாம்ஸ்க்கு. ரைட், ஸோ பாருங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க. Select the word pair in which two words are related in the same way as are the two words in the following word pair. ரைட், ஸோ இது ரெண்டுத்துக்கும் ரிலேஷன். ஸோ ஒரு கம்போசர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பனியாக இது பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ரெடி பண்ணுவாங்க. ரைட், ஸோ மேக் பண்ணுவாங்க. அதே மாதிரி கம்போசர் மேக்ஸ் சிம்பனி. ஸோ அதே மாதிரி வர மீனிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா பெயிண்டர் மேக்ஸ் ஃப்ரெஸ்கோ. ஸோ ஃப்ரெஸ்கோ அப்படின்னு சொல்லும்போது ஓவியம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பெயிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓவியத்தை இது பண்ணுவாங்க. ஸோ தட் ஆப்ஷன் நம்பர் 2 will be your answer. Next one. Find the odd word or letters or numbers or number pair from the given alternatives. So 12, 25, 27, 55, 36, 73, 19, 37. Right. So இங்க என்ன சொல்லலாம், 12 into 2 that is 24 plus 1 அப்படின்னு சொல்லலாமா, that is 25, that is into 2 plus 1 அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இங்க 27 into 2 அப்படின்னா 54, 54 plus 1 55. Next இங்க வந்து பாத்தீங்கன்னா 36 into 2 that is what 72, so 72 plus 1 73. நெக்ஸ்ட் 19 into 2 அப்படின்னு சொல்லும்போது என்ன வரும், நமக்கு 38, 38 plus 1 அப்படின்னு சொன்னா 39 வரணும். பட் இங்க -1 இருக்கு. அப்போ எது ஆட் ஒன் அவுட், தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 4 இஸ் ஆட் ஒன் அவுட். மற்ற எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா into 2 plus 1 இருக்கு ஃபர்ஸ்ட் நம்பர்ல இருந்து செகண்ட் நம்பர். பட் ஃபோர்த் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா into 2 -1 இருக்கு. நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், which one set of letters when sequentially placed at the gaps in the given letter series shall complete. Right, பாருங்க எத்தனை இருக்குன்னு பார்த்தா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ 12 அப்படின்னு சொல்லும்போது 3 3 பிரிக்கலாம், இல்லை 4 4 பிரிக்கலாம். ரைட், ஸோ இன்கேஸ் 3 3 4 4 பிரிச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி வருமா. இங்க லாஸ்ட் லெட்டர் என்ன இருக்கு, பி. ஸோ இங்கேயும் பி எடுத்துட்டா இங்கேயும் பி எடுக்கலாம். நெக்ஸ்ட் இங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன இருக்கு, டி. ஸோ அப்போ இது என்ன ஆகுது அப்படின்னா ட்ராப். அப்போ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப். நெக்ஸ்ட் இதுவும் பார்த்தோம் அப்படின்னா ட்ராப். ரைட், தட் இஸ் எல்லாமே ட்ராப்பாக தான் இருக்கு. ஸோ ட்ராப் ட்ராப் ட்ராப். ஸோ அதுதான் ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு. கரெக்ட். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் என்ன வரணும், ஆர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எலிமினேட்டட். ஸோ ஆர். நெக்ஸ்ட் ஒன் என்னது, பி. ஸோ ஆர்பி. ஓ பி பி. ஸோ ஓ சாரி டிபி. ஸோ ஓ டிபி. ரைட், ஸோ தட் மீன்ஸ் வாட், இங்க வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப். அதே மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா ட்ராப். நெக்ஸ்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா ட்ராப். ஓகே, அப்போ என்ன இருக்கணும், ஆர்பி ஓடிபி. தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 2 இஸ் ஆன்சர். கிளியர். நெக்ஸ்ட் ஒன். So next one, select the number that can replace the question mark. That is what, missing number. இங்க பார்த்தோம் அப்படின்னா டிஃபரன்ஸ் 12. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 12. அப்போ 12 12 இருக்குன்னு பார்த்தா இங்க 12 இல்லை. ரைட், இங்க சம்வாட் மறுபடியும் அதிகமா இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 90s into 2 into 1.5. ஓகே, வராது. அப்போ இங்க பார்த்தோம் அப்படின்னா 12 plus 24 என்ன சொல்லலாம், 36. நெக்ஸ்ட் 24 plus 36 என்ன சொல்லலாம், 60. 36 plus 60 என்ன சொல்லலாம், 96. இன்கேஸ் 96 இருக்குன்னா 60 plus 96 என்ன சொல்லலாம், 156. 96 156 என்ன சொல்லலாம் அப்படின்னா 252. அப்போ என்னவா இருக்கும் ஆன்சர், ஆப்ஷன் நம்பர் 4 96 will be your answer here. Right, next one. Next one, find the odd word or letters or numbers from the given alternatives. So benevolence, courtesy, indulgence, hindrance. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா பெவலன்ஸ், கர்டசி, இன்டெலன்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சினானிம்ஸ். ரைட், ஸோ ஆப்ஷன் நம்பர் 4 இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஒன், தட் இஸ் ஆண்டோனிம் இதுக்கு. கிளியர். ஸோ ஆப்போசிட். நெக்ஸ்ட் ஒன், select the related word, letters or numbers from the given alternatives. Right, 2 34 20 537 7. So that is 537 question mark. ஓகே, ஸோ என்னவா இருக்கணும், ஸோ 20 எப்படி வருது அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு டிஜிட் ஆட் பண்ண என்ன கிடைக்கும் நமக்கு 5. ஸோ 5 into 4 அப்படின்னு சொல்லும்போது என்னது 20. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு டிஜிட் ஆட் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் 8. ஸோ 8 into 7 அப்படின்னு சொல்லும்போது என்ன வரணும், 56. ஆப்ஷன் நம்பர் 2 இஸ் ஆன்சர். கிளியர். புரிஞ்சிச்சா, ஃபர்ஸ்ட் ரெண்டு டிஜிட் ஆட் பண்ணிட்டு அதை லாஸ்ட் டிஜிட்டோட மல்டிப்ளை பண்றோம். கிளியர். நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட், a series is given with one term missing. Choose the correct alternative from the given ones that will complete the series. Right. So C க்கு F க்கு என்ன சொல்லலாம், +3. F க்கும் I க்கும் +3.
ஐக்கும் எல்லுக்கும் +3 நெக்ஸ்ட் மறுபடியும் எல் +3 அப்படின்னு சொல்லும்போது ஓ வரணும். ஸோ ஸ்டார்டிங் ஓ இருக்க மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. ஆப்ஷன் நம்பர் 4 ஓ டி இஸ் ஆன்சர். ரைட். ஸோ இன்கேஸ் இங்கே ஓ இருக்குன்னா அப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மறுபடியும் +3 சாட்டிஸ்ஃபை ஆகுதா? நெக்ஸ்ட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா +4 நெக்ஸ்ட் h and l +4 l and p +4 p and +4 so p is what 16 16 +4 that is what 20 so t and +4 that is x 24 satisfied option number 4 clear so already நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டரே டிஃப்ரெண்டா இருக்குதுனால அதை நம்ம மார்க் பண்ணிட்டோம். ஸோ ரிமைனிங் நம்ம செக் பண்ண அவசியம் கிடையாது எக்ஸாம்ல. ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட் கிராஸ் வெரிஃபை பண்றதுக்கு நம்ம அது கூட பண்ண அவ்வளவுதான். கிளியர். பட் எக்ஸாம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி உங்களுக்கு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டு ஆன்சர் கிடைச்சிச்சு அப்படின்னா இன்னொன்று என்ன இருக்கோ அதெல்லாம் செக் பண்ண அவசியம் கிடையாது நமக்கு. ரைட். பாருங்க பிளட் ரிலேஷன் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஷைலு அண்ட் ரஜிதா ஆர் சிஸ்டர்ஸ். ஓகே, அவங்க ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி அப்படின்றாங்க. சுமா இஸ் த மதர் ஆஃப் ரஜிதா. ஓம்கார் இஸ் சன் ஆஃப் ஷைலு. How is Omkar related to Suma? So நார்மலா வந்து blood relation பேஸ் பண்ணி கொஸ்டினுக்கு ஃபேமிலி ட்ரீ ட்ரா பண்ணுவோம். பட் இந்த கொஸ்டின் நமக்கு அது கூட தேவையில்லை. இங்க பார்த்தா கொஸ்டின் என்ன கேட்குறாங்க பாருங்க. How is Omkar related to Suma? ஓம்கார் சுமாக்கு வந்து என்ன ஆவாங்க, இதுதான் கொஸ்டின். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா சுமான்றவங்க இங்க இருக்காங்க. சுமா வந்து பார்த்தீங்கன்னா யாரோட மதர்? ரஜிதாவோட மதர். இப்போ ரஜிதாவும் ஷைலு வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது சுமா யாரோட மதரா இருக்கணும்? ஷைலுக்கும் மதரா இருக்கணும், ரஜிதாக்கும் மதரா இருக்கணும். கிளியரா? நெக்ஸ்ட் ஓம்கார் வந்து யாரு? ஷைலுவோட சன். அப்போ ஷைலு யாரு? சுமாவோட டாட்டர். அப்போ டாட்டரோட சன் என்ன ஆவாங்க நமக்கு? கிராண்ட் சன். ரைட். தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 4. ஓகே. How is ஓம்கார் ரிலேட்டட் டு சுமா? கிளியர். நெக்ஸ்ட் ஒன். Next one, which one of the given responses would be a meaningful order of the following? Diagnosis, post operational care, operation, discharge. ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன ஆப்ரேஷன் பண்ணணும், ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இஷ்யூ ஆயிடுச்சு, ஸோ ஹெல்த் இஷ்யூன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டயக்னோஸ் பண்ணணும். ரைட். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ என்ன பண்ணுவாங்க? ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. இங்கே கொடுத்துருக்கிற வேர்ட்ஸ் வச்சு சொல்கிறேன். ஓகே. ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷனுக்கு அப்புறம் போஸ்ட். ஓகே. ஸோ ஆப்ரேஷனுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க? ஓகே. ஸோ என்ன பண்ணுவாங்க? டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க. டிஸ்சார்ஜ் பண்ணதுக்கு அப்புறமா போஸ்ட் ஆப்ரேஷனல் கேர். கிளியர். சாரி, ஃபர்ஸ்ட் டயக்னோஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆப்ரேஷனல் போஸ்ட் ஆப்ரேஷனல் கேர் அப்புறம் ஓகே ஆப்ரேஷனல். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அது கேர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஃபைனலா எல்லாம் ஓகே ஆனதுக்கு அப்புறமா டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க. ரைட். தட் மீன்ஸ் என்ன சொல்லலாம்? 1 3 2 4 தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 3 இஸ் ஆன்சர். கிளியரா? ரைட். நெக்ஸ்ட் ஒன். If 5 plus 4 plus 8 is equal to 48 and 6 plus 4 plus 7 is equal to 50, then what is the value of 8 plus 7 plus 4? Right. இங்க பார்த்தா 8 in 5 into 8 என்ன சொல்லலாம்? 40. எவ்வளவு ஆட் பண்ணிருக்காங்க? 8 ஆட் பண்ணிருக்காங்க. இந்த 8 எங்க இருந்து வந்துச்சுன்னா மிடில் என்ன இருக்கு? நம்பர் 4 into 2 அப்படின்னு சொல்லலாம். ரைட். கிளியர். ஸோ அப்போ என்ன ஆகும்? இது டோட்டலா 48. அதே மாதிரி இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா 6 into 7 என்ன ஆகும்? 6 into 7 அப்படின்னு சொல்லும்போது 42. ஸோ நெக்ஸ்ட் நடுவில் என்ன நம்பர் இருக்கு? 4. ஸோ 4 into 2 என்ன ஆகும்? 8. ஸோ 42 plus 8 50. சாட்டிஸ்ஃபைட். அதே மாதிரி இங்க ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் நம்பர் என்னது? 8 and 4. ஸோ 8 into 4 என்ன வரும் நமக்கு? 32. நெக்ஸ்ட் மிடில் என்ன நம்பர் இருக்கு? 7. ஸோ 7 into 2. ஸோ இதை ஆட் பண்ணணும். ஓகே. மறுபடியும் ஓகே. 7 into 2 எவ்வளோ? 14. ஸோ 14 அப்படின்னு சொல்லும்போது 46. ஆப்ஷன் நம்பர் 3 இஸ் ஆன்சர். கிளியரா? ரைட். நெக்ஸ்ட் ஒன். What is the angle between hour and minute hands at 6:50? ஸோ 6:50 என்ற டைம் இருக்கும்போது ஸோ அனலாக் கிளாக், ஸோ எல்லாமே அனலாக் கிளாக் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ டைம் இருக்கும்போது அதுக்கு ரெண்டுத்துக்கான அதாவது அவர் ஹேண்டுக்கும் மினிட் ஹேண்டுக்கும் உண்டான ஸோ நடுவில் இருக்க ஆங்கிள் என்னதுன்னு கேட்குறாங்க. ரைட். ஸோ இதை எப்படி எடுத்துக்கலாம்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அவர்னா என்னது? 6. அதே மாதிரி மினிட்னா என்னது? 50. ரைட். அவர் ஹேண்ட் இஸ் ஈக்குவல் டு 6, மினிட் ஹேண்ட் ஈக்குவல் டு வாட்? 50. ரைட். ஸோ மைனஸ் ஈக்குவல் டு இப்போ இது ஃபார்முலா என்னன்னா தீட்டா ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் 11/2. ஓகே. ஸோ இன்டூ என்னது? மினிட் மைனஸ் 30 இன்டூ ஹவர். ரைட். ஸோ இதான் அதுக்கு ஃபார்முலாவா இருக்கும். ஸோ தீட்டான்றது நத்திங் பட் ஆங்கிள். ஸோ நீங்க இதை எது வேணா எடுத்துக்கலாம். ஸோ எந்த ஒரு ஓகே வேரியபிள் வேணா நீங்க எடுத்துக்கலாம். ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ 11/2 இன்டூ மினிட் அப்படின்னு சொல்லும்போது மினிட் எவ்வளோ? 50. ஸோ இன்டூ 50 மைனஸ் 30 into 6. ஓகே. அவர் ஆனது 6.
ஸோ மாடுலஸ்ல எடுக்கிறதுனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஸோ ஆங்கிள்ன்றது நெகட்டிவ்ல இருக்காது. ஸோ நெகட்டிவ்ல வந்தாலும் பார்த்தீங்கன்னா அது பாசிட்டிவ் தான் நம்ம எடுத்துக்கணும் ரைட். ஸோ இது என்னது நமக்கு 25. ஸோ 11 into 25 என்ன ஆகும் நமக்கு 275 மைனஸ் ஸோ 180 அப்படி ஸோ 30 into 6 அப்படின்னு சொல்லும்போது 180. ஸோ 275 minus 180 என்ன ஆகும் 95 right. So 95 degrees, that is option number 3 is the answer. Clear? Right. So next one பாருங்க. In a row of children, Nayak is 11th from left hand and Mukesh is 17th from right hand. If they change their positions, Nayak will be 14th from left. Find the new positions of Mukesh from right hand. Right. ஸோ இதே டைப் ஆஃப் கொஸ்டின் நம்ம இதுக்கு முன்னாடி கூட பார்த்துருக்கோம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் பேசிக்லேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணாமல் ஸோ சிம்பிளாக எப்படி பண்ணலான்னு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான அரேஞ்ச்மெண்ட், அதாவது அவங்க எப்படி உட்காந்துருப்பாங்க இதுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரைட். ஸோ எப்படி உட்காந்துருப்பாங்கன்னா நமக்கு வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி இன்டர்செக்ஷன்ல இருக்கலாம், அப்படி இல்லைன்னா இப்படி கூட உட்காந்துருக்கலாம் ரைட். இங்க ஒரு பர்சன் இங்க ஒரு பர்சன், அப்படி இல்லைன்னா இங்க ஒரு பர்சன் இங்க ஒரு பர்சன். பட் இந்த ரெண்டுத்துல எப்படி உட்காந்துருக்காங்க நம்ம தெரியணும் இல்லையா. ஸோ அது எப்படி நம்ம கண்டுபிடிப்போம், ஆல்ரெடி தெரியும் இல்லையா. ஸோ எப்படி கண்டுபிடிப்போம் சொல்லுங்க பார்க்கலாம். தட் இஸ் ஒரு பர்சன் நாயக் இங்க கொடுத்துருக்காங்க, மறுபடியும் நாயக் இங்க கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டுத்தோட ரேங்க் இல்ல பொசிஷனை பாருங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 11th from left hand, மறுபடியும் இதுவும் சேம் இடத்துல தான் கொடுத்துருக்காங்கனால லெஃப்ட் ஹேண்ட்ல தான் கொடுத்துருக்காங்க. என்னங்க இருக்கு 14. ஸோ 11 and 14 ரெண்டுமே நாயக் தான் ரெண்டு பேருமே ரைட். அப்போ 11th, ஸோ 11th and 14 அதிகமாயிடுச்சா கம்மியாயிடுச்சா? 11ல இருந்து 14 போயிருக்காரு அப்படின்னா அதிகமாயிருக்கு. ஸோ லெஃப்ட் சைட்ல இருந்து ரெண்டுமே லெஃப்ட் சைடு தான். அப்போ ஃபர்ஸ்ட் இங்க இருந்தவர் மறுபடியும் இங்க போயிருக்காரு அப்படின்னா அது ஓவர்லாப்பிங்கா இருக்குமா நான் ஓவர்லாப்பிங்கா இருக்குமா? நான் ஓவர்லாப்பிங் தானே. அப்போ நான் ஓவர்லாப்பிங் தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதுல என்ன கேட்கணும், என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், நம்ம ஃபைண்ட் த நியூ பொசிஷன்ஸ் ஆஃப் முகேஷ் ஃப்ரம் ரைட் ஹேண்ட். முகேஷ் ஃப்ரம் ரைட் ஹேண்ட். ஓகே. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இவருக்கும் இவர் வந்து எவ்வளவு மூவ் பண்ணிருக்காரு, +3. டிஃபரன்ஸ் எவ்வளவு +3 +3 மூவ் பண்ணிருக்காரு. அப்ப இவர் இங்க இருந்து +3 மூவ் பண்ணிருக்காரு அப்படின்னா அந்த ரெண்டு பேரோட கேப் சேமா தானே இருக்கும். அப்ப இவர் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு மூவ் பண்ணிருக்கணும், +3 தான் மூவ் பண்ணிருக்கணும். ஸோ 17 +3 அப்படின்னு சொல்லும் போது ஏன் +3 பண்றோம்னா இங்கே ரைட் சைடு தான் கொடுத்துருவாங்க, இங்கே ரைட் சைடு தான் கேட்கறாங்க அவரோட பொசிஷன், புது பொசிஷன். அப்ப இதுக்கு +3 பண்ணோம்னா 17 +3 எவ்வளவு நமக்கு 20. தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 2 இஸ் ஆன்சர். கிளியரா? நெக்ஸ்ட். ஸோ அப்புறம் மறுபடியும் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வரைஞ்சிட்டு உட்காந்துட்டு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட். In a certain code language, temple is written as, in a certain code language, temple is written as CVN OCN. அதே மாதிரி என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணும், சர்ச்க்கான கோடை ஃபைண்ட் அவுட் பண்ணும் நம்ம ரைட். இங்க பார்க்கும்போது இங்க நீங்க -2, பட் இங்க -2 வரல, -6 வருது ரைட். இங்க ஆப்போசிட். ஸோ இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா ஸோ நம்பர் ஞாபகம் இருக்கு உங்களுக்கு மைண்ட்ல அப்படின்னா ஸோ இது 20, இது 5, 13, 16, 12, 5. அதே மாதிரி இது எவ்வளோ 14, 3, 15, 14, 22, 3. கிளியரா? ஸோ இன்கேஸ் நம்பர் ஞாபகம் இருக்குன்னா ஸோ இது இங்க பார்த்தோம்னா இப்போ நமக்கு கொஞ்சம் ஐடியா கிடைக்கும் பாருங்க. ஸோ 5 - 3, 20 + 2, 16 - 2 and 13 - 2, sorry 5 - 2, 22, 20 + 2, அதே மாதிரி 16 - 2, 13 - 2, அதே மாதிரி 12 + 2, 5 - 2. புரியுதா? அப்போ இந்த மாதிரி தான் பண்ணிருக்காங்க. அப்போ h என்ன சொல்லணும், -2. h - 2 h என்னது 8, 8 - 2 that is f. f ல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. that is option number 3 will be your answer. கிளியர்? அவ்வளவுதான். நம்ம மறுபடியும் இதெல்லாம் செக் பண்ண அவசியம் கிடையாது. இங்கே செக் பண்ணா கூட இங்க +3 ஆகும், +2 ஆகுமா, +2 என்னது e. ஸோ FE இருக்கா. நெக்ஸ்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா -2 ஆகுமா, தட் இஸ் P. நெக்ஸ்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா +2 ஆகுமா, தட் இஸ் W. இங்க மறுபடியும் -2 ஆகுமா, F. நெக்ஸ்ட் இங்க +2 ஆகுமா, FE. ரைட். ஸோ சாட்டிஸ்ஃபைட் ஆப்ஷன் நம்பர் 3. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் அந்த மாதிரி இருக்குன்னா அதே மார்க் பண்ணிக்கலாம். ஸோ மறுபடியும் இந்த மாதிரி எல்லா லெட்டர்ஸும் செக் பண்ண அவசியம் கிடையாது. ஸோ நம்ம அங்கே அட்லீஸ்ட் எவ்வளவு ஃபியூ செகண்ட்ஸ் சேவ் பண்ணா கூட அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அனதர் டிஃபிகல்ட் கொஸ்டினுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க. A is more powerful than B. B is not as powerful as C. C is more powerful than D, but not as powerful as A. Who is the most powerful among them? So யார் வந்து மோஸ்ட் பவர்ஃபுல் அப்படின்றாங்க. ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க, A, B, C, D கொடுத்துருக்காங்க. கரெக்ட். ஸோ A is more powerful than B. அப்போ B வந்து கண்டிப்பா பவர்ஃபுல்லா இருக்காது. B is not as powerful as C அப்படின்றாங்க. ஓகே, அப்போ C வந்து பவர்ஃபுல்லா இருக்க வாய்ப்பு இருக்கும். நெக்ஸ்ட் C is more powerful than D அப்படின்னா D வந்து பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல் கிடையாது. அப்போ ஓகே, மோஸ்ட் பவர்ஃபுல் கிடையாது.
right? Next, but not as A. But not as A na C வந்து A விட கம்மி அப்படின்றாங்க. அப்போ A C யும் வராது. அப்போ யார் வந்து most powerful? That is A, option number 4 is the answer. Clear? Next one. Next one சிலாக்ஸ் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க பாருங்க. Some belts are ties, no tie is ribbon, all badges are belts. Conclusion 1, some ribbons are belts. Conclusion 2, all badges are belts. So conclusion 2 பார்த்தோம் அப்படின்னா all badges are belt இங்க அப்படியே கொடுத்துருக்காங்களா? ஸோ இங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே இங்க கன்க்ளூஷன் இறக்கிருக்காங்கன்னா அது நமக்கு ஃபாலோ ஆகும். ஓகே, அதே பாசிபிலிட்டியில இறக்கிருக்காங்கன்னா ஃபாலோ ஆகாது. பாசிபிள் கொடுத்துருக்காங்கன்னா அது அப்படியே கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபாலோ ஆகும். நெக்ஸ்ட், சம் ரிப்பன்ஸ் ஆர் பெல்ட்ஸ். ஸோ ரிப்பன்ஸ் ஆர் பெல்ட்ஸ் அப்படின்றாங்க. பெல்ட் இங்க இருக்கு அண்ட் ரிப்பன் இங்க இருக்கு. ஸோ சம் பெல்ட்ஸ் ஆர் டைஸ், அந்த டை எதுவுமே ரிப்பன் கிடையாது. அப்போ பெல்ட்டுக்கும் ரிப்பனுக்கும் இன்டர்செக்ஷன் இருக்குமானா இருக்காது. அப்போ என்ன சொல்லலாம்? ஒன்லி 2 follows, that is option number 1 is the answer. Clear? Next one. So next one பாருங்க question. In which of the following question from the given alternatives, select the word which cannot be formed by using the given word. Which cannot be formed. எது ஃபார்ம் பண்ண முடியாது? First option, that is fiction, ஃபார்ம் பண்ண முடியும். Caution. So caution ஃபார்ம் பண்ண முடியாது. ஏன்னா இங்க u இருக்கு, இங்க எங்கயாவது u இருக்கா? u கிடையாது நமக்கு. So that option number 2 நம்மளால ஃபார்ம் பண்ண முடியாது. Next one. Next, in a certain code language, roses are yellow. Roses are yellow means, right? So coding decoding base பண்ணி கேட்டிருக்காங்க. So first question டைரக்டா பார்த்துடலாம். Then what will be the code for white in the same code language? So white கான கோட் என்னன்னு கேக்குறாங்க. So white எங்க இருக்குன்னு பார்த்தா இங்க இருக்கு. வேற எங்கயாவது இருக்கா white? வேற எங்கேயுமே இல்லை, இங்க மட்டும் தான் இருக்கு. அப்போ ரிமைனிங் வேர்டு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளவர். ஸோ ஃப்ளவர் எங்கேயாவது இருக்கா? இங்க இருக்கு. கரெக்ட். அப்போ ஃப்ளவர் இங்க இருக்கு அப்படின்னா இந்த ரெண்டுத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா காமன் என்ன இருக்குன்னு பாருங்க. காமன் என்ன இருக்கு? இந்த டிஐசி காமனா இருக்கா? அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஒயிட்டுக்கான கோட் வராது. அப்போ ஒயிட்டுக்கான கோட் வராதுன்னா அப்போ ரிமைனிங் என்ன இருக்கு? NIL. தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 1 இஸ் ஆன்சர். கிளியர்? நெக்ஸ்ட் ஒன். Arun started from his house, goes 7 meters towards east. So 7 meters towards east போறாரு. Then he turned to his right. So right turn பண்ணிட்டு 24 meters kilometers, right? So kilometer and 24 kilometer போறாரு. யூனிட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரைட்? நெக்ஸ்ட், what is the shortest distance between from his house? So from his house. So அப்போ shortest distance between, shortest final distance from his house. அப்போ இங்க இருந்தீங்க shortest distance, இந்த distance கேக்குறாங்க. So இந்த distance என்ன ஆகும் நமக்கு? So இது வந்து பாத்தீங்கன்னா 7 square plus 24 square, that is root of 7 square plus 24 square னு வரும் நமக்கு. கிளியர்? அப்ப என்ன சொல்லலாம்? That is 7 square na 49. So 49 plus 5, 76, right? That means 24 square. So அப்ப என்ன ஆகும்? That is 5 இங்க. Next இங்க என்ன ஆகும்? That is 5, 2. So 625, right? So root of 625, right? அப்ப என்ன ஆகும் இது? Root of 625. So root of 625 na என்னது நமக்கு? 25. Clear? That is option number 3 is the answer. Clear? Next one. Next, Tina reached the office before Dev. Okay. Tina reached office before Dev, but after Loki. Okay, so but after Loki na, but na yaru first person yaru? Tina. Tina is after Loki. We reached the office before Tina. So we are somewhere else. So inge irkalam. Illa inge irkalam. After Kiran, but after Kiran அப்படின்றாங்க. So we வந்து பாத்தீங்கன்னா after Kiran. அப்போ வீருக்கு மேல கிரண் இருக்கணும். Okay. After Kiran reached the office, Loki reached the office just after Veer. So Loki reached the office just after Veer. அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா Veer and இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா கிரண் இருக்கணும். Right? Next, Loki reached the office just after Veer reached the office. Who reached the office last? So last யார் reach பண்ணிருக்காங்க? Dev. That is option number 2 is answer. Next one. So next one பாருங்க, find the missing number from the given responses. Right. So இங்க பார்த்தோம் அப்படின்னா 8 square plus 2 square எடுத்தா என்ன வருதுன்னு பாருங்க. 8 square என்னது? 8 square. So இந்த ரெண்டும். So 8 square plus 2 square. என்ன சொல்லலாம்? 64 plus 4, that is 68. எவ்வளவு அதிகமா இருக்கு? 10 அதிகமா இருக்கு. இந்த 10 எங்க இருந்து வந்துச்சுன்னா மறுபடியும் இது ரெண்டையும் ஆட் பண்ணிருக்காங்க. அப்போ பிளஸ் மறுபடியும் 8 plus 2 அதே நம்பர்ஸ். அப்ப என்ன ஆகும் நமக்கு? 78. கிளியர்? So next அதே மாதிரி, so 9 and 4.
9 square plus 4 square என்ன ஆகும் 81 plus 16 right so 81 plus 16 அப்ப என்ன ஆகும் நமக்கு இங்க இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 97 ஆகும் so plus so 97ல இருந்து எவ்வளவு அதிகமா இருக்கு நமக்கு 13 அதிகமா இருக்கு clear அப்ப அந்த 13 எங்க இருந்துச்சுன்னா அதே நம்பர்ஸ் மறுபடியும் ஆட் பண்ணிருக்காங்க 9 plus 4 அப்ப என்ன ஆகும் நமக்கு so டோட்டலா ஆட் பண்ணோம் அப்படின்னா that is 110 clear so அதே மாதிரி இங்க இந்த என்ன நம்பர்ஸ் இருக்குது 7 that is 7 square plus 1 square அப்ப என்ன ஆகும் 49 plus 1 that is 50 right so 49 plus 1 that is equal to 50 okay so 50 plus எவ்வளவு ஆட் பண்ணனும் நமக்கு the 7 plus 1 so 7 plus 1 that is what 8 that means ரெண்டுமே ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் 58 that is option number 4 is answer clear right next one பாருங்க next one paper cutting and folding right okay so all options தெரியுதா right தெரியுது okay பாருங்க the sequence of folding a piece of paper and the manner in which the folded paper has been cut is shown in the following figures how would this paper look when unfolded so first வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பேப்பர் இத கீழ இப்படி ஃபோல்ட் பண்ணிருக்காங்க மறுபடியும் டுவர்ட்ஸ் லெஃப்ட் ஃபோல்ட் பண்ணிருக்காங்க லெஃப்ட் பண்ணிட்டு ஃபோல்ட் பண்ணிட்டு இப்படி கட் பண்ணிருக்காங்க இப்போ ஓபன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஒரு ட்ரையாங்கிள் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த கட் இங்க வந்துரும் கிளியரா இந்த நடுவுல இருக்கிறது அப்படியே இருக்கும் ரைட் சோ நெக்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும் நமக்கு இங்க தானே வரும் கிளியர் சோ அப்ப பாருங்க எங்க இருக்கு அந்த மாதிரின்னு அண்ட் கீழே இங்க வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே இருக்காது ரைட் சோ அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிக்கலாம் இங்க வந்து இது இந்த சைடு இருக்கணும் சோ தட் தேர்ட் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிக்கலாம் ஓகே அண்ட் ஃபோர்த் இங்க இருக்கா ஓகே சோ இப்ப பாருங்க ஓகே சோ என்ன சொன்னோம் சோ செகண்ட் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணியாச்சு தேர்ட் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணியாச்சு சோ 1 and 4 பார்த்தோம் அப்படின்னா பாருங்க நெக்ஸ்ட் இது மேல வரணுமா வராது ஆப்ஷன் நம்பர் 4 எலிமினேட்டட் ஆப்ஷன் நம்பர் ஆப்ஷன் நம்பர் 1 eliminated okay option number 1 eliminated 2 eliminated 3 eliminated option number 4 is the answer okay so புரிஞ்சா என்னன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ரைட் சைடுல இருக்கும் சோ ரைட் சைடுல இருக்கு மறுபடியும் இங்க வந்து பாத்தீங்கன்னா இது இங்க இருக்கணும் சோ இதுவும் பாத்தீங்கன்னா இங்க இருக்கு மறுபடியும் இந்த லைன் வந்து பாத்தீங்கன்னா இங்க வரும் மிடில்ல கிளியர் ரைட் சோ அதே மாதிரி இப்போ இது மேல போகும்போது கண்டிப்பா இங்க இந்த ரெக்டாங்கிள் மாதிரி இருக்கணும் மறுபடியும் இங்க ரெக்டாங்கிள் மாதிரி இருக்கணும் இருக்கா நெக்ஸ்ட் மேல வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும் நெக்ஸ்ட் இது மறுபடியும் இந்த மேல இங்க போயிடும் மறுபடியும் இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் கிளியர் சோ அதே மாதிரி தானே இருக்கு சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்படி வரும் நெக்ஸ்ட் இங்க இப்படி வரும் நெக்ஸ்ட் ஒன் இப்படி வரும் satisfy that is option number 4 next one பாருங்க select the option that is embedded in the given figure rotation not allowed எந்த option 1 2 3 4 right third option பாருங்க so third option பார்த்தோம்னா இங்க பாருங்க இந்த ஷேப் வருதா நெக்ஸ்ட் ஒன் இந்த ஒரு ஷேப்பும் வருது நெக்ஸ்ட் இந்த ஷேப்பும் வருது that is option number 3 is the answer clear next one how many triangles are there in the given figure how many triangles are there in the given figure பார்த்தோம் அப்படின்னா so இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா இது ஒரு 3 1 2 that is 1 plus 2 that is 3 next மறுபடியும் இது வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா 1 2 that is 1 plus 2 that is 3 right so next அதே மாதிரி இங்க இது இப்படி இருக்கு சோ இத வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ்ல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிருப்போம் சோ இப்படி இருக்கு அப்படின்னா எத்தனை கட்டிங் பண்ணிருக்காங்க 1 2 ரைட் சோ 1 2 சோ நெக்ஸ்ட் நடுவுல இந்த ஒரு லைன் இருக்கு சோ இத 1 2 பேஸ் 1 2 ன்னு எடுத்தோம்னா 1 plus 2 வாட் 3 3 into என்ன பண்ணனும் எத்தனை டிவிஷன் இருக்கு பார்த்தா 1 2 3 சோ 3 டிவிஷன்ஸ் இருக்கு அப்ப என்ன ஆகும் இது 9 சோ அப்போ இது 9 ரைட் அப்ப 9 அப்படினு சொல்லும்போது இது வரைக்கும் எவ்வளவு இது 15 ஆகுது சோ 3 plus 3 6 6 plus 9 15 அப்ப வேற ஏதாவது இருக்கா ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சோ பார்த்தா இது ஒரு ட்ரையாங்கிளா இருக்குமா நெக்ஸ்ட் இது ஒரு ட்ரையாங்கிளா இருக்குமா இது ரெண்டு தட் இஸ் 2 ஆட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு வரும் 17 சோ 17 ட்ரையாங்கிள்ஸ் தான் இருக்கு வேற எந்த ட்ரையாங்கிளும் இங்க கிடையாது சோ ஆப்ஷன் நம்பர் 3 17 is the answer next one so next one select the Venn diagram that best illustrates the relationship between the following classes coriander seeds spices cinnamon so coriander seeds cinnamon என்னது ஸ்பைசஸ்ல தான வரும் so அப்ப இது spices and coriander seeds and cinnamon so that is option number 2 is answer next one
So next one, select the correct mirror image of the given combination when the mirror is placed at Mn as shown. So options. Okay, so I think options எல்லாம் தெரியுதுன்னு நினைக்கிறேன் பாருங்க. மிரர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ரைட் சைடு பிளேஸ் பண்ணா நமக்கு எந்த மிரர் இமேஜ் கரெக்டான ஆப்ஷன் கேட்குறாங்க. ஸோ கியூன்றது கண்டிப்பாக ரைட் சைடில் போகும். ஸோ கியூ எல்லாத்துக்கும் ரைட் சைடு தான் இருக்கு. மறுபடியும் இதில் ரைட் இருக்கிறதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஆயிருக்கு. என்ன இருக்கு மேலே போயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எலிமினேட்டட். இங்கே லெஃப்ட்ல தான் இருக்கு, இங்கே லெஃப்ட்ல தான் இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணும், எல்லாமே அதே ஆர்டர்ல தான் இருக்கான்னு பார்த்துக்கணும். ஸோ கியூ இ 1 எஃப் பி 5 4 என் நெக்ஸ்ட் கியூ இ 5 இருக்கணும். இங்கே என்ன இருக்கு 1 இருக்கு. ஸோ தட் சாரி கியூ இ இங்கே தானே. So first option eliminated. Next thing QE1 FP54N. Next QE1 FP54N. Next one QE1 FP54N. So எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகுது. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ அதோட டைரக்ஷன்ஸ் ஒரு வாட்டி பார்க்கலாம். ஸோ 1 வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இப்படி இருக்கு. பட் நமக்கு லெஃப்ட் ரைட் மாறணும்னா இந்த பக்கம் வரணும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தலைகீழ இருக்கு. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் எலிமினேட்டட். நெக்ஸ்ட் எஃப் சேமாக தான் இருக்கு. நெக்ஸ்ட் பி சேமாக தான் இருக்கு. 5 சேமாக தான் இருக்கு. 4 டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. நமக்கு 4 எப்படி வரணும், 4 ஆக்சுவலாக வந்து இப்படி இருக்கு நமக்கு. ஸோ இப்படி இருக்குன்னா ஸோ இந்த லைன் இப்படி இருக்கு அப்படின்னா மறுபடியும் இதென்ன ஆகணும், இந்த லெஃப்ட் இந்த ரைட் போகணும். ரைட். ஸோ அப்போ நமக்கு என்னது செகண்ட் ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிக்கலாம். ஸோ தலைகீழாக வந்திருக்கு. ஸோ தட் என்ன சொல்லலாம், ஆப்ஷன் நம்பர் 3 இஸ் ஆன்சர். கிளியரா? ரைட். ஓகே. ஸோ இன்னைக்கு இந்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் பார்த்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பார்த்த கொஸ்டின்ஸ் கொஞ்சம் ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்ததை விட கொஞ்சம் நல்லா இருந்திருக்கு. ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக் கூட சில இதில் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருந்திருக்கு. கிளியர்? ரைட். ஸோ இன்னொரு செஷனில் இன்னொரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் தேங்க்யூ.